சுதந்திர தினத்தை முன்னிட்டு புன்னையாபுரம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம், 15 தீர்மானங்கள் நிறைவேற்றம். புன்னையாபுரம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக அரசின் உத்தரவின்படி தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புன்னையாபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி திலகவதி கண்ணன் தலைமை தாங்கினார். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமலைவேலு முன்னிலை வகித்தார். இச்சிறப்பு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடையநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வராஜ், கிராம நிர்வாக அலுவலர் ஸ்ரீதர் மற்றும் வேளாண்மை துறை அலுவலர் கருப்பையா ஆகியோர் கலந்து கொண்டனர். விவாதிக்கப்பட்ட முக்கிய பொருட்கள்: கூட்டத்தில் கிராம ஊராட்சியின் நிர்வாகம், பொதுநிதி செலவினங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் பின்வரும் அரசு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், FG திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் -2, சிறுபாசன குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல், ஜல் ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஊரகம், பொதுமக்கள் கோரிக்கைகள் மற்றும் தீர்மானங்கள். பொதுமக்களின் சார்பாக கணபதி நகர் பகுதியில் புதிய சாலை மற்றும் குடிநீர் வசதி அமைத்தல். கடந்த 20 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த தார் சாலையின் நடுவே கொட்டப்பட்டுள்ள மண்ணை அகற்றி பாதையை சீரமைத்தல் மற்றும் வம்சவிருத்தி நகரில் புதிய சாலை மற்றும் ரேஷன் கடை வசதிகள் ஏற்படுத்தி தருதல் உட்பட மொத்தம் 29 கோரிக்கை மனுக்கள் மற்றும் பொருட்கள் முன்வைக்கப்பட்டன. அவற்றில் 15 முக்கிய கோரிக்கைகள் விரிவாக வாசிக்கப்பட்டு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. இக்கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். என்னோட ஊர் சங்கரன், என்னோட பேர் செல்வராஜ், நான் ஆணையாளராக இருக்கேன். ஊராட்சி ஒன்றியம் கடையநல்லூர்ல. இந்த கிராமத்துக்கு முதல்ல நான் முதல்ல ஃபண்டு நான் என்னுடைய சொந்த முயற்சியின் கீழ் நான் 13 லட்ச ரூபா முதல்ல வந்தன்னைக்கு 3ஆவது நாள் ஃபண்டு வைக்கிறேன். இந்த பக்கத்தில் பார்த்துக்கிட்டு ஒரு வாரகால் கட்டிக்கிட்டு அது முன்னாடி இந்த ஹைவேஸ் பக்கத்தில் தண்ணி தேங்கி கிடக்கும். அதை பார்த்தோம், அதுக்கு ஒரு பெட்டிஷன் வந்தது. உடனே பார்த்தோம் அது செய்ய வேண்டியதுன்னு எனக்கு உடனடியாக தெரிந்த விஷயத்தை செஞ்சேன். அதுக்கப்புறமா நமது எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியில் நம்ம வம்சவிருத்தி நகரில் ஒரு மல்டிபர்பஸ் பில்டிங் 16 கட்டிடம் ஒன்று கட்டியிருந்தோம். அதை அவர்களது நிதி இருப்பை கணக்கில் கொண்டு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்க, அதுபடி கட்டியிருந்தோம். ஆனால் அந்த கட்டிடத்தை அந்த பகுதி மக்கள் இவருடைய நியாய விலையாக மாற்றிருந்தாங்க. கலெக்டர் சார் கேட்டாங்க. கலெக்டர் சாருக்கு இன்ஸ்பெக்ஷன் வரும்போது கேட்டாங்க. அவங்க எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அதை உடனடியாக நம்ம செய்யலாமா அப்படின்னாங்க. நம்ம அடுத்த நிரந்தரமான ஒரு நியாய விலைக்கடை கட்டிடம் கட்டும் வரை அதை பயன்படுத்திக்கலாம் சார், அது ஊராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பழைய சட்டமன்ற உறுப்பினர் அழைச்சோம். அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாம் அன்றைக்கி அதை ஒரு சிறிய அளவில் உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அதில் அந்த பகுதியில் உள்ள ஒரு 120 கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கார்டு உள்ள மக்களுக்கு அதை ஒரு இதாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதற்கு சில வசதிகளும் கேட்டு கொடுத்தாங்க. அதையும் செய்வதற்காக இபி கனெக்ஷன் மற்றும் வாட்டர் சப்ளையும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ரோடு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது. இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற கிராம சாலைகள் வளர்ச்சி திட்டம் இதில் அதை நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோங்கிற இந்த இதில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். போக நம்ம ஊராட்சியில் இப்போ 2 சமுதாய நலக்கூடம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. எந்த ஊரில் எந்த இடங்கிறது எங்களுக்கு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அதை நம்ம ஒரு இடத்துல அமைக்கணும்னா அதுக்கு தேவையான இடங்கள் வேணும். அந்த இடத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். அது எங்கே பண்ணலாங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி அதுக்கான வருவாய் ஆவணங்களை எங்களுக்கு நம்ம ஊராட்சி மன்றம் மூலம் கொடுத்தா நாங்கள் ஒன்றியத்தின் மூலமாக அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு வரோம். புன்னையாபுரம் ஸ்ரீ கணபதி நகர் செல்லும் பாதை சர்வே எண் 76 பதிப்பு கொண்ட 4 லட்சம் இடத்தை திருமதி அஸ்வினி அம்மா அடைத்த விவகாரம் தொடர்பாக இந்த பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று தனியார் அவர்களிடம் பேசி மேற்படி தார் சாலையை பொதுமக்கள் 25 ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்ததால் மீண்டும் அந்த சாலையை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர மேதகு ஆளுநர் பெயரில் பாதையை எழுதித்தர ஊராட்சி மூலம் முயற்சி எடுக்க பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று மன்ற அனுமதிக்கப்பட்டது. தடுப்பணைகள் அமைத்தல்.